சமீபத்திய அந்த கடைசியாக அவருடைய வந்து அறிக்கையில் திமுக 8 முறை கண்டனம் தெரிவித்தோம், பிஜேபிக்கு 2 முறை கண்டனம் தெரிவித்தோம். அறிக்கைன்னும் போது பிஜேபி கிட்ட ஒரு சாஃப்ட் பெடலிங் பண்ணுறாங்களோ, ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறாங்களோன்ற சந்தேகம் எழுகிறது. இப்போ சிபிஐ விசாரணைலாம் வருது. இப்போ ஜனவரிக்கு பிறகு, இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபியோட பார்வை இந்த பக்கம், உக்கிரமான பார்வை இந்த பக்கம் திரும்பும். அப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு. விஜய் அப்படியே அலைவாக தனியாக போகிறதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணுமா, இல்லை எப்படியாவது இந்த பக்கம் உள்ளே இழுக்கு பார்ப்பாங்களா, அவ்வளோ சுலபமாக அவர் போவாரா? பொதுக்கூட்டங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ரோட் ஷோஸ் தான் வந்து உங்களுக்கு இது இருக்குது, எஸ்ஓபி. பப்ளிக் மீட்டிங் நடத்துறதுக்கு ஒன்றும் எஸ்ஓபிஸ் கிடையாது. பொதுக்கூட்டங்களை நோக்கி அவர் நகருவாரான்னு நம்ம பார்க்கணும். அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுவார், நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிடுவாருங்கிறாங்க. ஏன்னா நாள் இல்லை உங்களுக்கு. இப்போ ஜனவரி வரைக்கும், ஜனவரியில் உங்களுக்கு எல்லாமே தலைகிழப்பும். உங்களுக்கு வந்து அப்போ கம்ப்ளீட் எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் இது ஒரு தியரி என்னென்னா, ரொம்ப சீசன்டு பீப்புள் சொல்கிறது, ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு ஹெட்டிங் ஃபார் அ ஹங்கர் ஸ்ட்ரைக். விஜய் ஃபேக்டரால் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு மேபி ஹெட்டிங் ஃபார் அ ஹங்கர் ஸ்ட்ரைக். ஏன்னா அவர் கச்சாமச்சான்னு ஓட்ட உடைகிறார், அதில் சந்தேகமே கிடையாது. பிஜேபி என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கணும். ஏன்னா எல்லா கட்சியுமே உடஞ்சி சிக்கலாக கிடையாது. இப்போ என்டிஏக்குள்ளே ஒரு ஷேப்பே ஆகலை. ஏடிஎம்கே ஏப்ரல் 11 7 மாதத்துக்கு முன்னால் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த அலையன்ஸில் புதுசாக யாரும் வந்து சேராதது மட்டும் இல்லை, இருந்ததும் உடஞ்சிருக்கு. ஓபிஎஸ் வெளில போயிட்டார், டிடி வெளியில் போயிட்டார். இன்றைக்கி என்டிஏன்றது வந்து ஒன்றுமே இல்லை. ரெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட போகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? ஏன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் இந்த தொண்டர்களையும் இதெல்லாம் சந்திக்க போகிறாரு, வெளியுலகத்துக்கே வராரு அப்படின்னு கூட வைக்கலாம். ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு, அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு ஏதோ ஆலோசனை அப்படின்னு போனாரே தவிர, அதற்கு பிறகு இப்போ தான் வந்து வெளியுலகத்துக்கு வர போகிறார். அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு வந்து கூடுது. அதற்கு முன்னதாக இப்போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிறைய அறிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய கோவை சம்பவத்திற்கும் கூட அறிக்கைகள் வந்திருக்கு. அப்புறம் மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணின்னு சொல்லி அடுத்தடுத்த நகர்வுகளில் நகர்ந்துட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர் வனவாசத்தில் இருந்தார். இப்பொழுது மெல்ல மெல்ல அரசியல் ரீதியாக இயல்பு வாழ்க்கைக்கு அவர் திரும்பி கொண்டிருக்கிறார் தான் நம்ம. ஒரு விதத்தில் இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு சம்பவத்தால் வாழ்க்கை நின்று போயிடாது. தனி மனிதர்களுக்கோ, ஸ்தாபனங்களுக்கோ, கட்சிகளுக்கோ கூட. அவங்க சந்தித்து பேசினார். இவர் நேரில் போயிருக்கணும், போக முடியல, அழைச்சி பேசினார். பாதிக்கப்பட்டவர்களை அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி அது போகுது. என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு தான். வந்து ஒரு வரட்டும், வெளியில் வரட்டும், பேசட்டும். அந்த கட்சி வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை, அரசியல் ரீதியாக தன்னுடைய நடவடிக்கைகள் அந்த கட்சி தொடங்குறது நல்லது. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு அரசியல் கட்சி வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அவங்களோட அரசியல் வச்சு தான் நம்ம எடை போட முடியும். தவறுகளை களைந்து, குறைகளை நீக்கி, ஒரு மற்ற கட்சிகளைப் போல மக்களோடு மக்களாக கலந்து ஒரு அரசியலை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடுது. அதுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட்டக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. பொதுக்குழு கூட்டுறாங்க, ஏதாவது கண்டிப்பாக முக்கியமான தீர்மானங்கள் இருக்கலாம். ஏன்னா நேற்றைக்கு கூட வந்து இந்த கோவை இந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் சம்பவம் தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். முதலமைச்சர் எப்பொழுது துயிலிருந்து கலைப்பாருன்னெலாம் பேசியிருந்தார். அவர் வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது எவ்வளோ பெட்டர், அதில் சந்தேகம் இல்லை. பட் இங்கே இஷ்யூஸ் நிறையா வருது. இப்போ அது அரசு கண்குத்தி பாம்பாக பார்த்து களையணும். அதில் இப்போ புதிய கட்சிகள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அரசுக்கு அது இன்னமும் வந்து ஒரு நெருக்கடியை தான் உண்டாக்கும். அந்த விதத்தில் அது நல்லது. நாளைய பொதுக்குழுவில் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க என்னன்னு நமக்கு தெரியல. பொதுக்குழு தீர்மானங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். வழக்கம் போல் அவர் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார். மற்றவங்க யாராவது, கண்டிப்பாக நிர்மல்குமாராவது, அதை வர்ஜுனாவது ஏதாவது பேசுகிறாங்களா நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்களுடைய இந்த இதுலேருந்து அருண்ராஜும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இருக்கார், அந்த ஐஆர்எஸ் அதிகாரியாக. அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதில் கலந்துக்காததுக்கு மடைமாற்றம் செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய அமைச்சர்கள், இடி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போது அதை மடைமாற்றம் விதமாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், அது வெளியுலகத்திலிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் அரசியல் ரீதியாக அதை எப்படி பொருத்திப்பாங்க? இல்லை, அப்படி நான் எடுக்கல. அவங்க வந்து தாங்கள் கலந்து கொள்ளாததற்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார்கள். ஓகே, எஸ்ஐஆர் ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். எஸ்ஐஆர் கண்டிப்பாக சீரியஸ். அதுக்கு அவங்க எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, கொள்கை ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் திமுகவோட அந்த கூட்டத்தை வந்து அவங்க மடைமாற்றம் செய்வதற்குன்னு சொல்கிறது வந்து முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னிலேருந்து அது ஹியரிங், கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி சேலஞ்ச் பண்ண பெட்டிஷன்ஸ் இன்னிலேருந்து வருது. எஸ்ஐஆர் இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நான் சொல்கிறேன், அண்ணா திமுக, பாஜக, நம்முடைய பாமக, அன்புமணி பாமக, இந்த கட்சிகளே வந்து வரும் நாட்களில் வந்து இதுக்கான விலையை கொடுப்பாங்க. அந்த தலைவர்கள் வேணால் அதை ஆதரிக்கலாமே ஒழிய அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிப்பாக
அவங்களுக்கு பிஜேபியில் விஷயம் அறிந்த தொண்டர்களுக்கு இது அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் போகுது. இன்ஃபேக்ட் எதிர்க்கிற திமுக அதில் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் தன்னை காப்பாற்றிக்கும் தான் வாக்கு வங்கிய. ஆனால் ஆதரிக்கிற அதிமுகவும் பாஜகவும் கோட்டை விட்டு நிற்க போகிறாங்கன்றது தான் அரசியலை நன்றாக அறிந்தவர்கள் பேசக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது கண்டிப்பாக தேவை. ஆனால் அது ஒரு ஓராண்டு கால இடைவெளியில் செய்யணும். இப்போ அடுத்த ஏப்ரல் மேலே எலெக்ஷன்னா இந்த ஆண்டு ஏப்ரல் மேலேயே அது தொடங்கியிருக்கணும். நீ கடைசி ஒரு 2 மாதத்தில் போய் இப்போ ஜனவரி பிப்ரவரி நவம்பர் டிசம்பரில் முடிக்கிறதுன்றது ஏற்புடையதில்லை. அது செய்கிற முறை தான் தப்பே ஒழிய எஸ்ஐஆரை யாருமே எதிர்க்க முடியாது. அது இதுவரைக்கும் நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு இந்த 40-78 ஆண்டுகளில் 10 முறை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அருண்ராஜ் அவர்கள் இதை மடைமாற்றம் செய்வதற்கானதுன்றது அவர் தப்பித்துக் கொள்கிறார். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அவங்க அஃப்கோர்ஸ் அவங்களும் இன்றைக்கி அதை எதிர்க்கிறாங்க, எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. திமுக செய்தது எனக்கு என்னமோ அப்படி முழுவதும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இன்றைக்கி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சேலஞ்ச் பண்ணி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் எஸ்ஐஆரை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. யாருக்குமே தெரியலங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு மாதத்துக்குள்ளே எனுமரேஷன் ஃபார்மில் நீங்கள் எல்லாரும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது. கம்ப்ளீட் ஃப்ரெஷ் லிஸ்ட். இது பழைய லிஸ்ட் ஃப்ரோசன், கம்ப்ளீட்லி ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அது டெட், ஆல்மோஸ்ட் டெட். ஓகே. அதுலேருந்து நீங்கள் இப்போ கையில் எடுத்துக்கிட்டு புதுசாக நீங்கள் அந்த 2002 வரைக்கும் இருக்க லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்ததுன்னா நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், ஃபோட்டோ ஒட்டணும், டாக்குமெண்ட் அந்த ஏதோ கேட்குறாங்க அது நீங்கள் கொடுக்கணும். அல்லது பழைய லிஸ்ட்டில் இருந்ததுன்னா டாக்குமெண்ட் தேவையில்லைன்றாங்க. கன்ஃபியூஷன் இருக்குது அது என்னென்னு. புதுசாக வரவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. இது அதில் ஆதார் ஏற்றுக்க மாட்டோன்ற ஒரு ஆதார் ஏற்றுப்பானான்னு தெரியல. ஏற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிஆர் கேஸில் ஆதாரை ஏற்றுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. குடியுரிமை ஐடென்டிட்டியாக தானே அது ஐடென்டிட்டியாக ஏற்றுக்கணுன்றாங்க. ஏங்க குடியுரிமைக்கான சான்றிதழ்ன்றது யாருக்கிட்டங்க இருக்குது? நீங்கள் அடிப்படையில் அதனால தான் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ண பெட்டிஷன் இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆர்குமெண்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. அதாவது எலெக்ஷன் கமிஷனோட வேலை குடியுரிமையை சரி பார்க்கறது கிடையாது. எலெக்ஷன் கமிஷனோட வேலை வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர் உயிருடன் இருக்கிறாரா, அந்த குறிப்பிட்ட முகவரியில் இருக்கிறாரா, வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒருவர் உயிருடன் இருக்கிறாரா, அந்த முகவரியில் இருக்கிறாரா, இது ரெண்டை பார்க்கறது மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அவர் இந்திய குடிமகனா இல்லையான்றது அவர் எலெக்ஷன் கமிஷனோட வேலையே கிடையாது. அது மத்திய உள்துறை அமைச்சகத்தோட வேலை. இதுதான் சேலஞ்ச் பண்ணி போனப்ப அதுல வழவழா குழவழான்னு ஒரு ஸ்டேட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டு போச்சு. 65 லட்சம் பேரை நீக்கணும். அப்புறம் சண்டை போட்டு 21 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அந்த 21 லட்சம் பேர் அந்த 65லேருந்து வந்த 21 வெளியில இருந்து இந்த 21 தெரியல. எவன் பேரெல்லாம் யார் பேரை நீக்கணும் லிஸ்ட் போடணும், லிஸ்ட் போட மாட்டேன்றான். தன்னுடைய நம்பகத்தன்மையை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தானே அழித்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். டிஎன் சேஷன் இருந்த பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தோட மதிப்பு உச்சத்தில் இருந்தது. இந்தியாவோட உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு இணையானது ஒரு நம்பிக்கையை அன்றைய இந்திய தேர்தல் ஆணையம் பெற்றிருந்தது டிஎன் சேஷன் இருந்தபோது. துரதிருஷ்டவசமாக இன்றைய தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மை என்பது 0ல் நிற்குது. அப்ப தேர்தல் கமிஷன் என்ன செய்யும்ன்றது நமக்கு தெரியல. அது எப்படி போய் முடியும், இந்த எஸ்ஐஆர் என்ன கந்தரகோலம் ஆக போகுதுன்னு தெரியல. யாருக்குமே இன்ஃபேக்ட் க்ளூலெஸ்ஸாக தான் இருக்காங்க. டிஎம்கேவாகட்டும் ஏடிஎம்கேவாகட்டும். இதில் திமுகவுக்காவது ஒரு ஸ்டாண்ட் இருக்குதுங்க. திமுக கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க, ஆனால் கண்குத்தி பாம்பா பார்க்குறாங்க. ஏடிஎம்கே ஆதரிக்குது, கண்குத்தி பாம்பா பார்க்குது. ஆனால் விஷயம் அறிந்த அதிமுக தொண்டர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு உள்ள அந்த அச்சம் இருக்குது. தலைவர்கள் தெரியாமல் ஆதரிக்கிறாங்க, கீழே பிரச்சனை இருக்குது எங்களுக்குன்றாங்க. இல்லை, இதில் இன்னொரு பிரச்சனை, இது கட்சிகள் தாண்டி மக்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி. ரெண்டாவது கால நிர்ணயம் வேணுங்க. அதாவது இது கண்டிப்பா எஸ்ஐஆர் வேணுங்க. அது ஒரு 1 இயர் கேப்ல செய்யணும். நீ ஒரு மாசத்துல செய்யற. இப்ப என்ன சொல்றான், ஒரு வீடா வராங்க. அவங்க நீங்க போக முடியாது, எங்க உங்க வீட்டுக்கு தான் வராங்க. 3 தடவை வருவாங்கன்றாங்க. 3 தடவையில வரும்போது அவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அந்த சான்றிதழ்கள் என்ன உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம விஜயோட கட்சி விவகாரத்துக்கு வருவோம். பொதுக்குழுவை பற்றி பேசும்போது பொதுக்குழுவில் இவங்க என்னத்த பேச போகிறாங்க, என்ன முக்கியமான இதில் ஏன்னா பொலிட்டிக்கலாக அவங்க மறுபடியும் உயிர் தழ ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் ரீதியாக ஒரு மறுபிறவி கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு. நாளைய பொதுக்குழுவில் அவங்க என்ன தீர்மானம் போடுவாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம நாளைக்கு தான் இந்நேரம் தான் தெரியும் நமக்கு என்ன தீர்மானங்கள் என்ன முக்கியமாக. வழவழா குழவழான்னு இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. பொதுக்குழுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில தான் அவங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு வராங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, அதிமுகவுடன் கூட்டணியா, என்டிஏ அலைன்ஸ்குள்ளார போகிறோமா அப்படின்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் இப்போ அவங்க வராங்க. சிடிஆர் அவர்கள் அதை தெளிவுபடுத்தினாலும் கூட தலைமையிலிருந்து விஜய் அவர்கள் சொல்லும்போது அதற்கான வீரியம் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக கூட்டணி பற்றி நாளைக்கு ஏதாவது ஒரு சமிக்கைகள் இருக்குமான்னு பார்க்கணும். கூட்டணி பற்றி நேரடியாக சமிக்கைகள் இருக்க வாய்ப்பு குறைவு. மாறாக அவங்க விமர்சிப்பது திமுகவையும் பிஜேபியும் ஒன்னா விமர்சிக்க போறாங்களா, அல்லது சமீபத்திய அந்த கடைசியாக அவருடைய அறிக்கையில் திமுக 8 முறை கண்டனம் தெரிவிச்சோம், பிஜேபிக்கு 2 முறை கண்டனம் தெரிவிச்சோம் அறிக்கைன்னும் போது பிஜேபி கிட்ட ஒரு சாஃப்ட் பெடலிங் பண்றாங்களோ, ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்களோன்ற சந்தேகம் எழுகிறது. நீங்கள் சொன்னது போல நிர்மல்குமார் நாங்கள் கரூருக்கு முந்தின நிலைமை தான், திமுக அண்ணா பிஜேபி 2 பேருடையும் எங்களுக்கு உறவும் இல்லை அப்படின்ற ஸ்டாண்டையே நாளைக்கு மறுபடியும் ஒரு தீர்மானமாக போட்டாங்கன்னா கூட அவங்க பொசிஷனை டஃபன் பண்ணிக்கிறாங்க. திமுகவோடையும் இல்லை பிஜேபியோடையும் இல்லைன்றதை சொல்லலாம். ஒருவேளை தீர்மானத்தில் அப்படி எதுவும் இல்லாமல் வழவழா குழப்பலான்னு 2 பேருமே திட்டிட்டு போகிறாங்கன்னா
இவங்க மறுபடியும் இல்லை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பக்கம் கடைசி நேரத்தில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்று சந்தேகம் எழுவது தவிர்க்க முடியாது. நாளைய தீர்மானங்களை உன்னிப்பா பார்க்கணும். ஃபோக்கஸ்டா ரெண்டு பேரும் ஈக்குவலா அடிக்கிறாங்கன்னா சரி, ஏதோ தனியா போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுல பிஜேபி மீதான விமர்சனம் குறைவாகவும் திமுக மீதான விமர்சனம் அதிகமாகவும் இருக்குன்னா இவங்க என்டிஏக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற சந்தேகம் கண்டிப்பாக மேலெழும்பும். அதுல சந்தேகமே இல்லை. இப்போ சிபிஐ விசாரணை எல்லாம் வருது. இப்போ ஜனவரிக்கு பிறகு, இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபியோட பார்வை இந்த பக்கம், உக்ரமான பார்வை இந்த பக்கம் திரும்பும். அப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு. விஜய் அப்படியே அலைவா தனியாக போகிறதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணுமா, இல்லை எப்படியாவது இந்த பக்கம் உள்ள இழுக்கு பார்ப்பாங்களா, அவ்வளோ சுலபமாக அவர் போவாரா, இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. நாளைய பொதுக்குழுவில் நிச்சயமாக அதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் அப்போ தான் அது நியூஸ். அது இல்லாமல் வழக்கம் போல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, பாசிச பாஜக திமுக பாயாசம் இப்படி இல்லாமல் எல்லாம் வந்துன்னா இது நாடகம் ஆடுறாங்கன்றது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் அந்த பரப்புரைக்கு இந்த கரூர் பரப்புரைக்கு பிறகு இன்னும் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. உயர்நீதிமன்றமும் எஸ்ஓபி கேட்டிருக்காங்க. அது இன்னும் முடிவாகாத பட்சத்தில் அடுத்த கட்ட பரப்புரையை பற்றிய நாளைக்கு அதுவும் நல்ல பாயிண்ட். இது நீங்கள் பரப்புரை குறித்து ஏதாவது தகவல்கள் இருக்கலாம் ஒரு வேளை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நின்று இருக்குது, அப்ரப்டாக நின்று இருக்குது. பொதுக்கூட்டங்களுக்கு தான் உங்களுக்கு இப்போ ரோட் ஷோஸ் தான் உங்களுக்கு இது இருக்குது எஸ்ஓபி. பப்ளிக் மீட்டிங் நடத்துறதுக்கு ஒன்றும் எஸ்ஓபிஸ் கிடையாது. பொதுக்கூட்டங்களை நோக்கி அவர் நகர்வாரான்னு நம்ம பார்க்கணும். அவர் அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுவார், நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிடுவாருங்கிறாங்க. ஏன்னா நாள் இல்லை உங்களுக்கு. இப்போ ஜனவரியில் உங்களுக்கு எல்லாமே தலைகிழப்பும். உங்களுக்கு அப்போ கம்ப்ளீட் எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும். ஸோ நாளைய கூட்டத்தில் நீங்கள் சொன்னது போல் முக்கியமானது, அவர் தன்னுடைய கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குவாரா என்கின்ற சந்தேகம் நமக்கு, என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்குது. ஏன்னா தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். மற்ற கட்சிகள் மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, பேரணிகளில் கலந்துக்கிறது, மாநாடுகள் நடத்துறது, இதுமாதிரி எதுவுமே அவர்கிட்ட இல்லை. வர்ச்சுவலி நோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா. அவர் பாட்டு பணியூரில் இருக்காரு, எல்லாத்தையும் அங்கேயே பாதிக்கப்பட்டவங்களை கூட அங்கேயே தான் அழைச்சி பேசுகிறாரு. யாராவது போராட்டம் பண்ணால் அவங்கள அங்கே அழைச்சி பேசுகிறாரு. பெருமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களையும் அவர் அங்கே தான் வரவழைச்சி பேசுகிறாரு. அப்போ அவரோட ஒரே பீப்புள்ஸ் கான்டாக்ட்ன்றது அந்த ரோட் ஷோவில் இருந்தது. அதுக்கு முன்னால் மதுரை அண்டு விக்ரவாண்டியில் கூட்டங்கள். இப்போ அடுத்து அவர் அது என்ன செய்ய போகிறாரு, அது குறித்த அறிவிப்புகள் நாளைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதில் வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மெசேஜ் கீழே கேடருக்கு போய் ஆகணும்ல, தொண்டர்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்தாகணும். இல்லை, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்றது அவங்களுடைய தாவேகா தொண்டர்கள் விஜய் தான் முதலமைச்சர், 2026 விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி சாஃப்டாக பாஜகவை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களோட தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு இது இந்த கேள்விக்கு பதில் கடினம். ஏன்னா இப்போ நாள் நெருங்க இது மக்களவை, இது லோக்சபா எலெக்ஷன், இது அசம்பிளி எலெக்ஷன். இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் கிடையாது, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது டைனமிக்ஸ் மாறுது. நம்ம அதை 21லேயே பார்த்தோம். 19க்கும் 24க்குமான ரிசல்ட்டு 21ல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 19, 24 ஆல்மோஸ்ட் ஸ்வீப், கம்ப்ளீட் ஸ்வீப். ஒரு சீட்டு 19, 24 அது கூட கிடையாது. பட் 21ல் உங்களுக்கு 75 சீட்டுன்றது இட்ஸ் ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். ஸோ குவைட் குட் பர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா. அசம்பிளி எலெக்ஷன் வேறு டைனமிக்ஸ். அப்போ நாள் நெருக்கத்தில் வரும்போது இது பாருங்க, நான் 96 தான் சொல்கிறேன். சுப்பிரமணிய சாமி வாழப்பாடியும் அவ்வளோ பண்ணி கடைசி நேரத்தில் கலைஞர் அள்ளின்னு போட்டார் எல்லாத்தையும். கலைஞர் மூப்பனார் குறிப்பாக கலைஞர் அள்ளின்னு போட்டார் எல்லாத்தையும். கிட்ட நாள் நெருங்கி மேலே வரும்போது டிஎம்கேவா ஏடிஎம்கே தான் நிற்கும். மற்றதெல்லாம் பெரிஃபரல் பிளேயராக போவாங்க. அப்போ இவர் தனியாக நிற்கிறாருன்னா கண்டிப்பாக மற்றவங்களோட இவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பட் அவர் ஸ்பாயில்ஸ் போட்டால் தான் இருப்பார், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இவர் உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபம்னா கண்டிப்பாக 4 முனை போட்டினா அது டிஎம்கேக்கு தான் லாபம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் நெருக்கத்தில் அவர் என்ன டிசிஷன் எடுப்பார்னு இப்போ நம்மளால் ஜோசியம் சொல்ல முடியாதுன்னு தான் எனக்கு தோணும். இல்லை, என்னென்னா இப்போது ஒருவேளை அவர் திமுகவை அதிகமாக அடித்து பிஜேபியை ஒருவேளை அப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போ டிஎம்கே அந்த வேற நேரேட்டிவ் எடுக்கும் இல்லையா, நீங்கள் என்டிஏ அலைன்ஸ் போகிறீங்க. கண்டிப்பாக எடுப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எது வரைக்கும் எடுப்பாங்கன்னா ஒரு தேர்தலில் என்டிஏவோட போகாமல் இருக்கிற வரைக்கும். போயிட்டாருன்னா ஈக்குவல் ஆகிடும் உங்களுக்கு. போயிட்டாருன்னா என்னென்னமோ நடக்கும் உங்களுக்கு. இந்தியாவுக்குள்ளே ஒரு போயிட்டாருன்னா ஃபைட் வில் பி வெரி வெரி டஃப். இட் குட் பி ஐதர் வே. நம்ம அது எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நிச்சயமாக அவர் தனியாக நிற்கிறாரு, சீமானும் தனியாக நிற்கிறார். 4 முனை போட்டினா கண்டிப்பாக டிஎம்கே அட்வான்டேஜ். அப்போது விஜய் அவர்களுடைய இந்த வாக்கு சதவீதம்னு ஒன்று பெருசாக பேசப்படுது. அது குறைந்ததே 8லிருந்து 10 வரைக்குமே ஆரம்பிக்கும் போது 8லிருந்து 10 அப்படின்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 15-20 வரைக்கும் வரும் அப்படின்னும் போது அது ஒட்டுமொத்தமாக சேதாரம் ஏற்படுத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒட்டுமொத்தமாக இவங்கள்ட்ட மட்டும் கிடையாது, அதிமுக மட்டும் கிடையாது, திமுக ஒட்டுமொத்த கட்சிகள்கிட்டமே அது பறிக்கிறாரான்ற ஒரு கேள்வி வருது. எல்லா ஓட்டையும் பறிக்கிறார், ஏடிஎம்கே ஓட்டையும் பறிக்கிறார், சந்தேகம் இல்லை. இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு ஜனவரிக்கு பிறகு தான் கிளியர் ஆகும். பட் தனியாக நின்னார்னா நான் சொல்கிறேன் 4 கார்னர் ஃபைட்டில் 2 விஷயம். நம்பர் 1 டிஎம்கே, நம்பர் 2 ஏடிஎம்கே, நம்பர் 3 விஜய், நம்பர் 4 சீமான் தான் முடியும்.
ஓகே. இட் வில் பி அட்வான்டேஜ். ரெண்டு விஷயம், விஜய் தனியாக நிற்கும் பட்சத்தில் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. பட் நம்பர் 2 ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் வரும். இவர் ஸ்பாயில்ஸ் போட்டால் இருப்பார் ஒழிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியாது. அப்படி தான் நான் இன்றைக்கி சுச்சுவேஷனை பார்க்குறேன். ஓகே. நான் 5 மாதம் இருக்குது, என்ன வேணால் மாறலாம். ஆஸ் ஆஃப் நோ அவர் என்டிஏ அலையன்ஸ்குள்ளே போயிட்டார்னா நிச்சயமாக வெரி வெரி டஃப் ஃபைட், அதில் சந்தேகமே இல்லை. எனி திங் கேன் ஹேப்பன். பட் அவர் தனியாக நிற்கிறாருன்னா திமுகவுக்கு தான் அது அட்வான்டேஜ். பட் அப்பயும் நம்பர் 2 ஏடிஎம்கே தான் உரிமை ஒழிய நம்பர் 2 விஜய் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அப்படி ஒருவேளை நம்ம 5 மாதம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கூட, அப்படி விஜய் தனியாக நிற்கும்போது டிஎம்கே அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக விக்ட்ரி அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா? தனி மெஜாரிட்டியோட திமுக வென்றிடும் அப்படின்னு ஒரு 118 கிராஸ் பண்ணிடுவாங்க. அங்கே சிக்கல் வருது. பட் சம் ஆஃப் த தே வில் மேனேஜ்னு எனக்கு தோணுது. 4 முனை போட்டியில் வந்து இன்னைக்கு இருக்க நிலைமை கார்த்தி, இது நம்ம ரொம்ப பேச முடியாது. இல்லை, அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இன்னைக்கு எலெக்ஷன் வந்தா, ஓகே, இன்னைக்கு எலெக்ஷன் வந்தனா 4 முனை போட்டு வந்தனா டிஎம்கே அலையன்ஸ் வில் ஸ்கிராப் த்ரூ அலையன்ஸ். 118 தனியாக திமுக வருதோ இல்லையோ, ஓகே, டிஎம்கே அலையன்ஸ் வில் ஸ்கிராப் த்ரூ. பட் இன்னும் 5 மாதத்தில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னா வந்து 4 முனையாக இருந்தால் கூட வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம், இது ஒரு தியரி என்னென்னா ரொம்ப சீசன்டு பீப்புள் சொல்கிறது, ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹெட்டிங் ஃபார் அ ஹங்கர் சம்ரி. விஜய் ஃபேக்டரால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மேபி ஹெட்டிங் ஃபார் அ ஹங்கர் சம்ரி. ஏன்னா அவர் கச்சாமச்சான்னு ஓட்ட உடைக்கிறார், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் வந்து பிஜேபி என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கணும். ஏன்னா எல்லா கட்சியுமே உடஞ்சி சுக்கலாக கிடையாது. இப்போ என்டிஏக்குள்ளே ஒரு ஷேப்பப்பே ஆகலை. ஏடிஎம்கே ஏப்ரல் 11 7 மாதத்துக்கு முன்னால் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த அலையன்ஸில் புதுசாக யாரும் வந்து சேராதது மட்டும் இல்லை, இருந்ததும் உடஞ்சிருக்குது. ஓபிஎஸ் வெளில போயிட்டார், டிடிவி வெளியில் போயிட்டார். இன்றைக்கி என்டிஏன்றது வந்து ஒன்றுமே இல்லை. ராம்தாஸ் பாமக 2ஆக உடஞ்சி கிடக்குது. எப்படி போவாங்கன்னு தெரியல அவங்க. அப்போ வேர் இஸ் என்டிஏன்ற கொஸ்டின் வருது. பட் ஸ்டில் ஏடிஎம்கே ஓட் பேங்கை குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த 20% ஓட் பேங்க்ன்றது எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிஜேபியோட பார்வை, அமித்ஷா பார்வை இந்த பக்கம் திரும்பும். அப்போ தான் நம்ம ஓரளவாக இதை பற்றி சொல்ல முடியும். நாளைய பொதுக்குழு வந்து 2 விஷயம், அவங்க ஏடிஎம்கே பிஜேபி விஷயத்தில் இதே ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்றது. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னது மாதிரி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற பிரச்சாரம் பரப்புரை எப்போ ஆரம்பிக்க போகுதுன்றது. ஓகே, ஓகே, கண்டிப்பாக சார். நிகழ்வுகளுக்கு பிறகு மீண்டும் பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.